என்னை பின்பற்றி வருகிறவன் அவனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் பின்பற்றி வர கடவுள்னா என்ன அர்த்தம்? அப்பா நான் இந்த சிலுவை எடுக்க வேணான்னு யோசித்தேன், ஆனால் முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய சித்தம் இல்லை, அவருடைய சித்தம் ஆகட்டும்னு முடிவு பண்ணி என் சிலுவையை நான் எடுத்துக்கிட்டேன். நீ எடுத்துக்கிட்டியா உன் சிலுவையை? நீ உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வாழ்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சித்தத்தை இறக்கி வச்சு நீ செய்ய விரும்புகிறதை இறக்கி வச்சுட்டு நான் உன் மூலமாக எதை செய்ய விரும்புகிறேனோ அதை ஏற்றுக்கொள். ஹலோ, இருக்கிறீங்களா? அதுதாங்க அதன் அர்த்தம். நம்ம சிலுவை அதுதான். இதை விட்டுட்டு என்னென்ன சிலுவையெல்லாம் சுமக்கிறாங்க தெரியுமா ஜனங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த வியாதியை ஒரு சிலுவை மாதிரி கத்தர் கொடுத்துருக்கிறாரியா, அதை தொலைக்கிறதுக்கு தானே அவர் சிலுவையில் செத்தாரு. இந்த தரித்திரத்தை ஒரு சிலுவை மாதிரி கொடுத்துட்டாரியா, அதை போக்குறதுக்கு தானே அவர் சிலுவையில் செத்தார். அப்புறம் நீங்கள் அந்த சிலுவை சுமக்கிறது? அந்த சிலுவை தான் அவர் சுமந்துட்டாரே. இன்னொருத்தர் சொல்கிறார், என் மனைவி தான் என் சிலுவை. இவங்க பாருங்கள், இவங்க இஷ்டத்துக்கு இவங்க என்ன வேணால் பண்ணிக்குவாங்க. கடவுள் இங்கே போனால் அங்கே போக மாட்டாங்க, இதை செய்யணும் செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்கள், என்ன வேலை செய்யணும்னு கேட்டு பாருங்கள். இதுதான் பிரதர் எனக்கு பிடிச்சிது, ஏன்னா இதுதான் நல்லா சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சுது எனக்கு, அதனால தான் இதில் வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஒருபோதும் கடவுள் என்னை இதுக்காகவே உண்டாக்கியிருக்காருன்ற ஒரு உணர்வோடு நான் இதுக்கு வந்தேன். என்னை இதுக்காக தான் கடவுள் என்னை உண்டாக்கியிருக்கார், படைச்சிருக்காரு, எனக்கு தெரியும் நல்லா, நான் இதுக்காகவே உண்டாக்கப்பட்டவன், அதனால் இதில் வந்தேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதாவது தெரிந்து கொள்வாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. ஆனால் சொல்லுவாங்க, எனக்கு நான் சிலுவை சுமக்க தயார், நான் ரத்த சாட்சியாக மாதிரி தயார், எல்லாம் தயார்னுவாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ நம்ம ஒரு வேலையை தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகணும், எங்கேயாவது ஒரு சாயந்தரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தினா நம்ம கடமை முடிஞ்சுது. அதுதான் கடவுளுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியன்றது நீங்கள் நடத்துகிற வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் ஸ்டடி கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியன்றது 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், வருஷத்தில் 365 நாளும் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் தான் ஆவிக்குரிய ஜீவியம். உங்கள் குடும்பம் அது ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் தொழில் அது ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் வேலை அது ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறது அது ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். நீங்கள் செய்கிற எல்லாமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பங்கு. வாழ்க்கைனா என்ன? கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா மீதி எல்லாத்தையும் வச்சுட்டு, என் சித்தமல்ல, என்னுடைய விருப்பமல்ல, நான் விரும்புகிறதல்ல, நீர் விரும்புகிறத நான் நிறைவேற்றேன். அது என்னன்னாலும் சரி, வாழ்வானாலும் சாவானாலும் எதுவாக இருந்தாலும் உம்முடைய சித்தத்தை நான் செய்வேன் இறங்க. அதுதான் வெற்றி வாழ்க்கை, அதில் தான் மேன்மை, அதில் தான் உயர்வு, அதில் தான் ஆசீர்வாதம், அதில் தான் நிறைவு, அதில் தான் சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் பாருங்கள், 29:11 எரேமியாவில், உங்களுக்காக நல்ல திட்டங்களை வச்சுருக்கேன்ற.